பாக்கியலட்சுமி சீரியல்ல அடுத்து என்ன நடக்குது பார்க்கலாம். இங்க செலின் விஷயத்துல இங்க பாக்கியாவால எதுவுமே பண்ண முடியல தெரிஞ்சு, உடனே இங்க சுதாகர் போட்ட திட்டத்துல இங்க பாக்கியா வந்துட்டு மாட்டிக்கிட்டனால, இங்க பாக்கியா அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற மாரி ஆர்வமா காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இங்க பாக்கியாவும் செல்வி வந்துட்டு ரொம்பவே கவலையோட இங்க வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு இங்க செல்விட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கட்சியில இருந்த ஒருத்தர் நமக்கு ஏதாவது பண்ணுவாரு, நமக்குன்னு ஏதாவது உதவி பண்ணுவாரு சொல்லிட்டு, காலையில இருந்துட்டு இப்போ வரைக்கும் அங்க இருந்துட்டு வரோம். அது மட்டும் இல்லாம சமைச்சு குடுத்துட்டு வரோம். ஆனா கடைசி நேரத்துல அவர் அங்கிருந்து ஆளே இல்லாம போயிட்டாரு செல்வி. இதுக்கு மேலயே வந்துட்டு யாரையும் நம்பி எதுவும் பண்ணக்கூடாது செல்வி அப்படிங்கிற மாரி ரொம்பவே கவலையோட இங்க பாக்கியா வந்துட்டு இங்க செல்விகிட்ட சொல்லிட்டு வராங்க. அப்பதான் இங்க செல்வி வந்துட்டு, "ஆமாக்கா, இப்போ உங்க மாமியார் வேற கால் பண்ணாங்க. இப்ப அவங்களுக்கு வேற வீட்ல போய் என்ன பதில் சொல்ல போறியோ? செலியன் தம்பி விஷயமா வெளிய வந்திருக்குன்னு சொல்லிட்டு, இப்ப சமையல் வேற எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாரி நீ வேற மாமியார்ட்ட சொல்லிட்ட. இப்ப வீட்டுக்கு போனா மாமியார் வந்துட்டு உன்ன என்னலாம் பேச போறாங்களோ? இது மட்டும் இல்லாம இன்னைக்கு முழுக்க வந்துட்டு அந்த கவுன்சிலரோட கட்சி தலைவர் வீட்டே இருந்துட்டோம். அவங்களுக்கு சாப்பாடுலாம் வேற செஞ்சு குடுத்துட்டு வந்துட்டோம். ஆனா எதுவுமே வந்துட்டு கடைசி வரைக்கும் நமக்கு சாதகமா எதுவுமே அமையவே இல்லையேக்கா. இதெல்லாம் நினைக்கும்போது கஷ்டமா இருக்குங்க அப்படிங்கிற மாரி இங்க செல்வி வந்துட்டு இங்க பாக்கியாட்ட பேசிட்டு வராங்க. அதுக்கப்புறம் இங்க பாக்கியாவும் செல்வியும் வந்துட்டு வீட்டுக்கு போயிறாங்க. இங்க செல்வி வந்துட்டு வீட்டுக்கு போயிட்ட பிறகு எங்க பாக்கியா கடைசியா வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. இங்க வீட்டுக்குள்ள பாக்கியா போகும்போது தான் அங்க இருந்துட்டு ஈஸ்வரி கிட்ட இங்க கோபி பேசிட்டு வீட்டுக்கு கிளம்புறோமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க கோபி வந்து கிளம்பி வீட்டுக்கு வெளிய வந்துட்டு இருக்காரு. அப்பதான் இங்க பாக்கியா வந்து வீட்டுக்குள்ள வராங்க. உடனே இங்க கோபி வந்துட்டு இங்க பாக்கியாவ பாத்துறாரு. பாக்கியாவ பார்த்தோனே இங்க கோபி வந்துட்டு அங்க வீட்டுக்கு வெளிய நின்னு இங்க பாக்கியாவ பார்த்து கேட்டுட்டு இருக்காரு. "என்னாச்சு பாக்கியா? ஏன் இவ்வளவு நேரம்? எங்க போயிருந்த? அம்மா என்னமோ சொன்னாங்க. நீ ஏதோ சமையல் ஆட்ட எடுத்து பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாரி. இப்ப இந்த நேரத்துல இதெல்லாம் தேவையா பாக்கியா? சரின்னு விஷயமா தான் நீ எங்கேயோ வெளில போயிருக்கன்னு நெனச்சேன். ஆனா இப்ப சமையல் ஆட்ட எடுத்து ஏதோ பண்ணிட்டு வர அப்படிங்கிற மாரி அம்மா சொன்னாங்க. இது உண்மையா?" அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியாவ பார்த்து இங்க கோபி கேட்கும்போது, அப்பதான் இங்க பாக்கியா எதுவுமே பதில் சொல்லாம அங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க வீட்டுக்குள்ள இருந்த ஈஸ்வரி வந்துட்டு பாக்கியாவ பார்த்துட்டு, "பாக்கியா, அதான் கோபி வந்துட்டு உன்கிட்ட கேட்கறான்ல, எதுவுமே சொல்லாம போற. சொல்லு. இப்போ உனக்கு ரொம்ப முக்கியமா? இப்ப சமையல் ஆட்ட எடுத்து எங்கேயோ பண்ணிட்டு வர சொன்னியே. எதுக்கு இப்ப சமையல் ஆட்ட எடுத்து நீ பண்ணிட்டு வர? அப்போ உனக்கு உன் பையன் செலின் வந்துட்டு முக்கியம் இல்ல. உனக்கு வந்து உன் வேலை மட்டும் தான் வந்துட்டு சரியா நடக்கணும். அப்படிதானே பாக்கியா? அதுதான் கொஞ்சம் கூட கவலையே இல்லாம, இப்ப நீ ஒரு சமையல் ஆட்ட வேற எடுத்து பண்ணிட்டு வர. அதுவும் இந்த நேரத்துல வர. அப்படிதானே?" அப்படிங்கிற மாரிலாம் ஈஸ்வரி வந்துட்டு இங்க பாக்கியாவ பார்த்துட்டு கேள்வி மேல கேள்வி கேட்க, இங்க பாக்கியாவும் வந்துட்டு வீட்டுக்குள்ள நிண்டு ஈஸ்வரிய பார்த்த மாரி பதில் சொல்லிட்டு இருக்காங்க. "இங்க பாருங்க அத்த, எதுவுமே வந்துட்டு தெரியாம பேசாதீங்க. இப்ப நான் வந்துட்டு சமையல் ஆட்ட பண்ணி குடுத்துட்டு வந்தது கூட செலின் விஷயமா தான் பண்ணிட்டு வந்தேன். செலினுக்காக தான் வந்துட்டு அது கூட பண்ணிட்டு வந்தேன். நான் ஒண்ணும் என்னோட சுயநலத்துக்கோசரம் வந்துட்டு இந்த ஆர்டர் எடுத்து பண்ணல அத்த. செலின் விஷயமா ஒரு பெரிய இடத்துக்கு போயிருந்தேன். அங்க போகும்போது சமையல் செய்ற மாரி ஆயிடுச்சு. சரி, நான் அவங்களுக்கு உதவி பண்ணா, செலின் விஷயத்துல அவங்க எனக்கு உதவி பண்ணாங்களே அப்படிங்கிற எண்ணத்துல தான் வந்துட்டு நான் சமையல் எடுத்து பண்ணேன். ஆனா கடைசில அங்க யாரையும் பார்த்து பேசுற மாரி எனக்கு வந்து சூழ்நிலை அமையல அத்த. அதான் வந்துட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். அதான் லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா ஈஸ்வரிய பார்த்து சொல்லவும், அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு இங்க பாக்கியாவ பார்த்து பதில் கேட்டுட்டு இருக்காங்க. "அப்படி என்ன பாக்கியா? யார பார்க்க போன? அப்படி என்ன பெரிய இடம்?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, "அது ஒண்ணும் இல்ல அத்த. அந்த கவுன்சிலர் வந்து இருக்கார்ல, செலின வந்துட்டு ஜெயிலுக்கு அனுப்ப அவரோட கட்சி தலைவர பார்த்து தான் பேச போயிருந்தேன்." அப்படிங்கிற மாரி பாக்கியா சொல்லவும், உடனே ஈஸ்வரி வந்துட்டு, "சரி பாக்கியா, நீ போனியே, பேசுனியா அவர பார்த்து? என்ன ஆச்சு?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "இல்ல அத்த, அவர பார்க்க முடியல. அவர பார்த்து பேச முடியல. என்னையும் செல்வியும் பார்க்க வைக்கிறேன்னு சொன்னவரு வந்துட்டு அங்கருந்து கிளம்பி போயிட்டாரு. அவரு போயிட்ட பிறகு இவங்க என்ன பண்றது தெரியல. அதான் அத்த கிளம்பி வந்துட்டேன். அதுக்கு தான் வந்துட்டு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு, அவர பார்க்க தான் வெயிட் பண்ணியிருந்தோம். ஆனா கடைசி வரைக்கும் அங்க யாருமே வரல அத்த. அதான் இதுக்கு மேல அவங்கள நம்பிட்டு உட்காந்துருந்தா, எதுவும் நடக்காது சொல்லி தான் அத்த கிளம்பி வந்துட்டோம்." அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா வந்துட்டு ஈஸ்வரிட்ட சொல்ல, ஈஸ்வரியும் வந்துட்டு, "ஏன் பாக்கியா? அதான் உன்னால அங்க இருந்துட்டு எதுவுமே பண்ண முடியலையே. அப்ப எதுக்கு பாக்கியா அவ்வளோ பேருக்கு சமைச்சு குடுத்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இருக்க? அப்போ உன்னால வந்துட்டு செலின் விஷயத்துல எதுவும் பண்ண முடியாது. உன்ன நம்பிட்டு நாங்களும் வீட்ல இருந்துட்டு, நீ ஏதாவது பண்ணுவேன்ட்டு நாங்களும் உட்காந்துட்டு இருக்க முடியாது பாக்கியா. நீ தேவையில்லாம போயிட்டு இப்படி ஏதாவது பண்ணிட்டு வருவ. கடைசி நேரத்துல அது எந்த விதத்தையும் செலின வந்துட்டு வெளி கொண்டு வரணும் அப்படிங்கிற மாரி எதுவுமே நடக்காம போயிடுது. அதனால நீ இதுக்கு மேல எதுவும் பண்ணாத பாக்கியா. நாங்க பார்த்துக்கிறோம். நீ எங்க கூட மட்டும் இரு. நாளைக்கு காலையில கிளம்பி நீ இரு. நாளைக்கு காலையிலேயே வந்துட்டு எங்கேயாவது கிளம்பி சமையல் ஆர்டர் செய்ய போறேன். யாராவது பார்க்க போறேன் அப்படிங்கிற மாரி கிளம்பி போயிடாத பாக்கியா. நீ வீட்லயே இரு. நான் உன்ன கூட்டிட்டு போறேன். இதுக்கெல்லாம் ஒரே வழி வந்துட்டு இனியாவோட மாமனார் மட்டும் தான். இனியாவோட மாமனார் கிட்ட ஏற்கனவே வந்து நான் பேசிட்டேன். அது மட்டும் இல்லாம அவர் ஏற்கனவே வந்துட்டு செரியின் விஷயத்துல அவரால முடிஞ்சது ஏதாவது பண்ணிட்டு தான் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இருந்தாலும் நாளைக்கு காலையில நம்ம எல்லாரும் கிளம்பி நீ, நானு, கோபி இனியாவோட மாமனார பார்த்து பேசிட்டு வருவோம். அவர் வீட்ல போயிட்டு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "இல்ல அத்த, நான்லாம் வரல. அவர பார்க்கறதுக்கு நான் ஏன் வரணும்? நானே பார்த்துக்கிறேன். என் பையன வெளிய கொண்டு வரது எனக்கு தெரியும்." அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா சொல்லும்போது, அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "இங்க பாரு பாக்கியா, நீ பண்ணதெல்லாம் போதும். இப்போ கூட போயிட்டு ஏதோ பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சமைச்சு குடுத்துட்டு வந்திருக்க. இதுதான் வந்து நீ பண்ணுவ. அதனால இந்த வாட்டி நான் சொல்றத நீ கேளு." அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி சொல்லவும், அப்பதான் அங்க இருந்த கோபி வந்துட்டு பாக்கியாவ பார்த்துட்டு, "பாக்கியா, அதான் வந்துட்டு அம்மா சொல்றாங்கல்ல, அம்மா சொல்றத நீ ஒரு வாட்டி கேளு. நாளைக்கு காலையில வந்து நீ கிளம்பிரு. நம்ம போயிட்டு சம்மந்திய போய் பார்ப்போம். அவர் வீட்டுக்கு போயிட்டு ஒரு வாட்டி அவர்கிட்ட உதவி கேட்போம். அதான் வந்துட்டு நம்மளால எதுவும் பண்ண முடியல பாக்கியா. அதனால மத்தவங்க உதவி கேட்கறது ஒண்ணும் தப்பில்ல பாக்கியா. நீ கிளம்பிரு. காலையில நமக்கெல்லாம் கிளம்பி போவோம்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோபி வந்துட்டு இங்க பாக்கியாட்ட சொல்லும்போது, இங்க பாக்கியாவும் வேற வழியே இல்லாம சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க.
அதுக்கப்புறம் இங்க காலையிலேயே வந்துட்டு ஈஸ்வரி, கோபி கிளம்பி ரெடியா இருக்க. அந்த நேரத்துல இங்க பாக்கியாவும் கிளம்பி வந்துர்றாங்க. பாக்கியா எல்லாரும் கிளம்பி வந்துட்ட பிறகு ஈஸ்வரி, கோபி, பாக்கியா 3 பேரும் வந்துட்டு கிளம்பி அங்க இனியா இருக்க வீட்டுக்கு இனியாவோட மாமனார் பாக்கறதுக்காக இங்க ஈஸ்வரி வந்துட்டு பாக்கியா கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரி, கோபி, பாக்கியா 3 பேரும் வந்துட்டு இங்க இனியா இருக்க வீட்டுக்கு இனியாவோட மாமனார் பாக்கறதுக்காக இங்க ஈஸ்வரி வந்துட்டு கூட்டிட்டு உள்ள வந்துர்றாங்க. வீட்டுக்கு வரும்போது தான் அங்க இனியா வந்து வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உடனே இங்க இனியா எழுந்து போயிட்டு பாக்கியாவ பாத்துட்டு, "அம்மா, பாட்டி, டாடி வாங்க" அப்படிங்கிற மாரி இங்க இனியா வந்துட்டு 3 பேரும் உள்ள கூப்பிடுறாங்க. அப்பதான் அங்க இருந்துட்டு சுதாகரு, நிதிஷு, அது மட்டும் இல்லாம நிதிஷோட அம்மாவும் வந்துர்றாங்க. உடனே இங்க எல்லாருமே வந்துட்ட பிறகு, இங்க எல்லாருமே வந்துட்டு அங்க சோபால உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க இனியா வந்துட்டு இங்க பாக்கியாவ பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. "என்னம்மா, அண்ணன் என்னம்மா ஆச்சு? சரிண்ணே அண்ணன். அண்ணன வெளிய இருக்கிறத பத்தி எதனா விசாரிச்சியாம்மா? எதனா முயற்சி பண்ணியா?" அப்படிங்கிற மாரி இனியா வந்துட்டு பாக்கியாவ பார்த்து கேட்கும்போது, இங்க பாக்கியாவும் எதுவுமே சொல்லாம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. "அதான் இனியா, அத பத்தி தான் வந்து பேச வந்திருக்கோம். உங்க அம்மா வந்துட்டு என்னதான் பண்ணாலும், அவ கடைசியில வந்துட்டு யாருக்கும் வந்துட்டு உதவாம தான் போயிடுது. அது மட்டும் இல்லாம நேத்து முழுக்க உங்க அம்மா பாக்கியா என்ன பண்ணியிருக்கா தெரியுமா? ஏதோ கவுன்சிலரோட அந்த கட்சி தலைவர பார்த்து பேசுறதுக்காக போயிருக்கா. போன இடத்துல எதுக்கு போனோமோ அத மறந்துட்டு, அங்க இருக்க எல்லாருக்கும் வந்துட்டு சமைச்சு குடுத்துட்டு வந்திருக்கா உங்க அம்மா. அதான் இதுக்கு மேலயே வந்துட்டு உங்க அம்மா பாக்கிய வச்சு எதுவும் பண்ண முடியும்னு தெரிஞ்சுச்சு. அதுக்கு தான் வந்துட்டு நானும் கோபியும் உங்க அம்மாவ கூட்டிட்டு சம்மந்திய பார்த்து இந்த விஷயத்த பேசலான்ட்டு வந்திருக்கோம்" அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி சொல்லவும், உடனே இங்க பாக்கியா வந்துட்டு ஈஸ்வரி மேல கோவப்பட்டு அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்பதான் வந்துட்டு ஈஸ்வரி வந்துட்டு இங்க சுதாகர பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. "என்ன சம்மதி, செடியின் விஷயமா நீங்களும் ஏதாவது விசாரிச்சீங்களா? ஏதாவது முயற்சி பண்ணீங்களா? எங்கேயாவது செடிய வெளிய கொண்டு வர முடியுமா? ஏதாவது பார்த்தீங்களா?" அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி வந்துட்டு ரொம்பவே பணிவா வந்துட்டு இங்க சுதாகர பார்த்து கேட்க, இங்க சுதாகரும் வந்துட்டு ஈஸ்வரிய பார்த்தும், கோபிய பார்த்தும், "அது விஷயமா இப்ப கூட பேசிட்டு வரேன். கூடிய சீக்கிரமா வந்துட்டு செலின வெளிய கொண்டு வந்துரலாம். அது மட்டும் இல்ல, அவரு செலின் அவர் இருக்க ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் கிட்ட கூட இப்ப தான் பேசினேன். அவர போய் நேர்ல பார்த்து அவன் பேசுவோம். அவர பார்த்து பேசணும் அப்படின்னா, ஏதாவது வாய்ப்பு இருக்கும். அவரு செலின வெளியிடுறதுக்கு அதிகபட்சமா" அப்படிங்கிற மாரி சுதாகர் சொல்ல, உடனே ஈஸ்வரி வந்துட்டு, "அப்படியா சம்மதி. அப்புறம் என்ன உடனே போயிட்டு நம்ம ஸ்டேஷன்ல இருக்க அந்த இன்ஸ்பெக்டர பார்த்து பேசிட்டு வருவோம். அது மட்டும் இல்லாம செயினையும் வந்துட்டு பார்த்த மாரி இருக்கும். நம்ம கிளம்பி அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போலாம்ல" அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி பேசவும், அப்பதான் இங்க சுதாகர் வந்துட்டு, "கண்டிப்பா போலாங்க. ஆனா என்ன ஒண்ணு, அந்த கவுன்சிலர் நெனச்சா மட்டும் தான் வந்துட்டு இப்போதைக்கு செலின வெளிக்கொண்டு வர முடியும் போல. அந்த மாதிரி தான் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரும் வந்துட்டு என்கிட்ட சொன்னாரு" அப்படிங்கிற மாரி சுதாகர் வந்துட்டு ஈஸ்வரிட்ட சொல்ல, உடனே ஈஸ்வரியும் வந்துட்டு, "சரி சம்மந்தி இருக்கட்டும். இருந்தாலும் நம்ம எல்லாரும் போயிட்டு அங்க ஸ்டேஷன்ல உட்காந்து பேசுவோமே. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ வக்கீல் வேற இருக்கான்னு சொன்னீங்க. அந்த வக்கீல வச்சும் நீங்க பேசி பாருங்க. நம்ம எல்லாரும் கிளம்பி அங்க போய் பேசுவோம்" அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி வந்துட்டு திரும்பவும் இங்க சுதாகர பார்த்து கேட்க, உடனே இங்க சுதாகர் வந்துட்டு, "சரி சம்மந்தி நீங்க கிளம்புங்க போலாம் வாங்க. நம்ம கார்லயே போலாம் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு, இங்க சுதாகரும் அங்கருந்து எல்லாரையும் கூப்பிட்டுட்டு, அது மட்டும் இல்லாம இங்க பாக்கியாவும் இனியாவும் கூட்டிட்டு அங்க கார்ல ஏத்திட்டு எல்லாரும் போயிட்டு, அங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல தான் வந்துட்டு இங்க செவின்னு உள்ள இருக்காரு. அங்க கார்ல போயிட்டு இருக்கும்போதே இங்க சுதாகர் வந்துட்டு இங்க வக்கீல் கிட்ட பேசிறாரு. அதுக்கப்புறம் இங்க வக்கீலியும் வந்துட்டு இங்க சுதாகர் ஸ்டேஷனுக்கு வர சொல்லிறாரு. அதுக்கப்புறம் இங்க சுதாகர் யாரையும் கூப்பிட்டுட்டு அங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிறாரு. இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாரும் வந்துட்ட பிறகு அங்க இருந்த செலின போய் பார்க்கறதுக்கு இங்க பாக்கியா, கோபி, ஈஸ்வரியும் வந்துட்டு இங்க போலீஸ் கிட்ட வந்துட்டு பர்மிஷன் கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க போலீஸும் வந்துட்டு, "அதெல்லாம் பார்க்கக்கூடாதும்மா. யாராவது ஒருத்தர் மட்டும் போய் பாருங்க" அப்படின்னு சொல்லவும், அப்பதான் அங்க இருந்த ஈஸ்வரி மட்டும் போயிட்டு அங்க செலின பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க சுதாகர் வந்துட்டு இங்க வக்கீல வச்சு இங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இந்த மாரி செலின எப்படியாவது வெளிய எடுக்கணும் அப்படிங்கிற மாரி இங்க சுதாகர் வந்துட்டு இங்க வக்கீல வச்சு பேசிட்டு இருக்காரு. ஆனா இங்க வக்கீல் என்னதான் பேசினாலும் இங்க இன்ஸ்பெக்டர் வந்து சொல்லிறாரு, "இல்லங்க இந்த விஷயத்த வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயமா ஆக்கிட்டாரு அந்த கவுன்சிலர். அதனால அந்த கவுன்சிலர் நெனச்சா மட்டும் தான் வந்துட்டு அவரால வெளிய வர முடியும். நீங்க என்ன பண்ணாலும் வந்துட்டு இப்போதைக்கு அவர் வந்து வெளிய வர முடியாது" அப்படிங்கிற மாரி இங்க இன்ஸ்பெக்டர் சொல்லவும், அப்பதான் இங்க வக்கீலும் வந்துட்டு இங்க இங்க சுதாகர பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் கூடவே இங்க கோபி இருக்காரு. அப்பதான் இங்க வக்கீல் வந்து, "சார் சாரி சார். என்னால வந்துட்டு இப்போதைக்கு என்னால இது மட்டும் தான் முடியும். நீங்க வேணும்னா இன்ஸ்பெக்டர் சொன்ன மாரி ஃபேமிலியா சேர்ந்து அந்த கவுன்சிலர தனியா கூப்பிட்டு சமாதானப்படுத்தி பாருங்க. அவரு சமாதானம் ஆனா தான் வந்துட்டு இந்த தம்பியால வெளிய வர முடியும்" அப்படிங்கிற மாரி இங்க வக்கீலும் வந்துட்டு இங்க சாரி சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிறாரு. அதுக்கப்புறம் தான் இங்க சுதாகர் யோசிக்க, இந்த பக்கம் பாக்கியாவும் வந்துட்டு இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு மாரி பதட்டமா வந்துட்டு நின்னுட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றது அப்படிங்கிற மாரி. அப்பதான் இங்க கோபி வந்துட்டு சுதாகர பார்த்துட்டு, "சம்மதி நீங்க வேணா இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி அந்த கவுன்சிலர இங்க ஸ்டேஷனுக்கே வர வைங்களேன். இங்க வர வச்சு அவர்கிட்ட என்ன பேசணுமோ பேசிட்டு, அவர சமாதானப்படுத்த முடிஞ்சா சமாதானப்படுத்திட்டு நம்ம செயின இங்கேயே வெளிய எடுத்துருவோம்" அப்படிங்கிற மாரி இங்க கோபி வந்துட்டு இங்க சுதாகர பார்த்து சொல்ல, அப்பதான் இங்க சுதாகர் வந்துட்டு, "சரி சம்மதி நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி பார்க்குறேன். அந்த கவுன்சிலர இங்கேயே வர வைக்க பார்க்குறேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இங்க சுதாகரும் வந்துட்டு அங்க செலின் இருக்க ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பதான் இங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட சுதாகர் பேசும்போது, இங்க சுதாகர் எப்படியோ பேசி அங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிறாரு. இன்ஸ்பெக்டரும் வந்துட்டு அங்க கவுன்சிலருக்கு கால் பண்ணிட்டு, ஸ்டேஷனுக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயமா வாங்க அப்படின்னு கூப்பிட்டு, இங்க கவுன்சிலர இங்க ஸ்டேஷனுக்கு வர வைக்கிறாரு. அப்பதான் இங்க செலின் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில வந்துட்டு, இங்க கவுன்சிலர் எப்போ வருவாரு அப்படிங்கிற மாரி பாக்கியா, ஈஸ்வரி, கோபி, இனியா, சுதாகர் எல்லாருமே வந்துட்டு அந்த கவுன்சிலர் வரதுக்காக வெளியிலயே வந்து நின்னுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கவுன்சிலர் வந்துட்டு அங்க கார்ல இருந்து வந்துட்டு இருக்காரு. கார்ல இருந்து வருவோம். இங்க கவுன்சிலர் கீழ இறங்குறாரு. கீழ இறங்கும்போது இங்க பாக்கியா வந்துட்டு பாத்துறாரு. பாக்கியா பார்த்த உடனே
இங்க கவுன்சிலரும் முறைச்சிட்டு இருக்காரு. இங்க கவுன்சிலர் வந்துட்டு பாக்கியாவ பார்த்து முறைச்சுக்கிட்டே வந்துட்டு அங்க போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே போயிறாரு. உள்ள போயிட்ட பிறகு அங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட இங்க கவுன்சிலர் பேசிட்டு இருக்காரு. "என்ன சார் என்ன வர சொன்னீங்க? என்ன முக்கியமான விஷயம்? இந்த பையன மட்டும் வெளிய விட்டுறாதீங்க சார். இவன் இங்கேயே இருக்கணும். இவன வெளிய இருங்கன்னு" சொல்லிட்டு அங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில மொத்த பேரும் நின்னுட்டு இருக்காங்க போலயே. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க வந்துட்டு, "இவன வெளிய மட்டும் விட்டாதீங்க சார். என்ன கேட்காம எதுவுமே பண்ணக்கூடாது நீங்க. ஏன்னா அவன் என்ன அடிச்சிருக்கான் சார்" அப்படிங்கிற மாரி திரும்பவும் இங்க கவுன்சிலர் வந்துட்டு இங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட இங்க செலின பத்தி பேசிட்டு இருக்காரு. அந்த பக்கம் செலினும் வந்துட்டு அங்க உள்ள இருந்துட்டு எங்க கவுன்சிலர பார்த்து முறைச்சிட்டு இருக்காரு. அப்பதான் எங்க இன்ஸ்பெக்டர் வந்துட்டு எங்க கவுன்சிலர் கிட்ட, "சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அந்த பையனோட ஃபேமிலி வந்துட்டு உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க. அதனால நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா அவங்கள உள்ள கூப்பிடுறேன். அவங்ககிட்ட பேசுறீங்களா?" அப்படிங்கிற மாரி எங்க இன்ஸ்பெக்டர் வந்துட்டு சுதாகர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக எங்க கவுன்சிலர் கேட்கிறாரு. அப்பதான் எங்க கவுன்சிலர் வந்துட்டு யோசிச்சு பார்த்துட்டு, "சரி கூப்பிடுங்க. அவன் என்ன பேசணும்னு வந்துட்டு நான் என்னோட முடிவ மாத்த போறது கிடையாது" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இங்க கவுன்சிலரும் வந்துட்டு, "சரி கூப்பிடுங்க. பேசி பார்ப்போம்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இங்க இன்ஸ்பெக்டர்ட்ட சொல்லவும், உடனே அங்க இருந்த போலீஸ் போயிட்டு அங்க வெளியில இருக்க எல்லாரையும் கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அங்க வெளியில வந்துட்டு பாக்கியா, இனியா, சுதாகர், கோபி, ஈஸ்வரி எல்லாரும் வந்துட்டு உள்ள வராங்க. உள்ள வந்துட்ட பிறகு இங்க பாக்கியா பார்த்தோனே இங்க கவுன்சிலர் கோவப்பட்டு, "என்னம்மா எப்படி போச்சு? நேத்து சமையல் வேலைலாம் வந்துட்டு எங்க கட்சி தலைவர் வீட்ல எப்படி போச்சு உங்களுக்கு? எங்க கட்சி தலைவர்கிட்ட போயிட்டு என்ன பத்தி ஏதாவது சொன்னீங்களா? என்ன பத்தி நீங்க எதுவும் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லையாம்மா? ஏன்னா உங்களுக்கு உதவி பண்றேன்ற பேர்ல என்ன வந்துட்டு ஒரு வழி பண்ணணும்ன்ட்டு கட்சி தலைவர்கிட்ட எங்க கட்சியில இருந்த ஒரு ஆள் வந்துட்டு உங்களுக்கு உதவி பண்ணணும்னு சொன்னான்ல, கடைசி நேரத்துல அவன் இல்லாம போயிருப்பானே! அவன் இல்லாம போனதுக்கு காரணமே நான் தான். அவனுக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வெளிய அனுப்பிச்சதே வந்துட்டு என் மூலியமா தான் அவன வெளிய அனுப்பிச்சேன். எப்படியோ நான் அவன பத்தி வெளிய அனுப்பாம இருந்திருந்தா, கண்டிப்பா வந்துட்டு எனக்கு பிரச்சனை ஏற்படுத்தியிருப்பீங்க அந்த இடத்துல. ஆனா ஒண்ணும்மா, நீங்க அந்த இடத்துல எனக்கு பிரச்சனை குடுக்காம, எனக்கு சமையல் ஆக்கி செஞ்சு குடுத்துட்டு போனீங்களே, அப்போ நீங்க செஞ்ச சமையல் சாப்பிட்டேன். அவ்ளோ நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாரி, இங்க பாக்கியாவ கோவப்படுத்துற மாரி இங்க கவுன்சிலர் பேச, அப்பதான் இங்க பாக்கியா மொறச்சுட்டே நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் இங்க கவுன்சிலர் வந்துட்டு பாக்கியாவ பார்த்துட்டு, "இங்க பாருங்கம்மா, ஏதாவது என்ன பண்ணணும். இல்ல அப்படின்னா, உங்க பையன வெளிய இருக்கணும்ன்ட்டு திரும்ப திரும்ப எனக்கு ஏதாவது பிரச்சனை குடுத்திருந்தீங்க அப்படின்னா, நான் இப்ப இருக்கிற மாரி எப்பயுமே பொறுமையா இருக்க மாட்டேம்மா" அப்படிங்கிற மாரி இங்க கவுன்சிலர் வந்துட்டு பாக்கியா பண்ண விஷயத்தலாம் வந்துட்டு பேசி ரொம்பவே கோவப்பட்டு, அங்க சுதாகர், கோபி, ஈஸ்வரி எல்லாரும் இருக்கும்போது, இங்க பாக்கியாவ பார்த்து பேசிட்டு இருக்காரு. அப்பதான் அங்க இருந்த சுதாகர் வந்துட்டு இங்க கவுன்சிலர பார்த்து பேசிட்டு இருக்காரு. அப்பதான் இங்க சுதாகர் வந்துட்டு எங்க கவுன்சிலர பார்த்துட்டு, "இங்க பாருங்க சார், அவங்க பண்ணதும் அவங்க பையன் பண்ணதும் தப்பு தான். அவரு சரின்னு தெரியாம வந்துட்டு உங்க மேல கை வச்சுட்டாரு. அவரு பண்ணதுக்கு வேற ஏதாவது உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க. நான் உங்களுக்கு பண்றேன். ஆனா அவர மட்டும் சொல்லி கொஞ்சம் வெளிய விட சொல்லுங்க" அப்படிங்கிற மாரி இங்க சுதாகர் வந்து பேச ஆரம்பிக்க, அப்பதான் இங்க கவுன்சிலரும் வந்துட்டு, "இங்க பாருங்க சார், எனக்கு எதுவுமே வேணாம். ஆனா இந்த அம்மா வந்துட்டு என்ன எதிர்த்து எதுவுமே பண்ணாம இருந்திருந்தாங்க அப்படின்னா, இவ்வளவு நேரத்துக்கு நானே வந்துட்டு இவன வெளிய விட சொல்லியிருப்பேன். ஆனா இந்த அம்மா என்ன எதிர்த்து என்னென்னமோ பண்ணணும்னு சொல்லிட்டு என் கட்சி தலைவர் வீட்டுலாம் போயிருக்காங்க. இப்படிதான் இவங்க பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் சமாதானமா போணுமா? சொல்லுங்க சார், இப்ப யார் மேல தப்பு இருக்கு? இவங்க இந்த மேடம் பாக்கியலட்சுமி மேடம் தானே வந்துட்டு என்ன தேவையில்லாம வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க இப்போ." அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா பத்தி இங்க கவுன்சிலர் பேச ஆரம்பிக்க, உடனே அங்க இருந்து ஈஸ்வரியும் வந்துட்டு, "இங்க பாருங்க சார், பாக்கியா பண்ணது தப்பு தான். பாக்கியா பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா என் பேரன் செர்ரின மட்டும் எப்படியாவது வெளிய விட்டு சொல்லுங்க சார்" அப்படிங்கிற மாரி இங்க ஈஸ்வரி கவுன்சிலர்ட்ட சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இங்க ஈஸ்வரி பாக்கியாவ பார்த்துட்டு, "நான் தான் சொன்னேன்ல, நீ எதுவும் பண்ணாதன்ட்டு. இவ பார்த்தியா? நீ போயிட்டு இவரோட கட்சி தலைவர்ட்ட பேசவும் தான் வந்துட்டு இவரு இவ்வளோ கோவப்படுறாரு. நீ எதுவுமே பண்ணாம அப்படியே விட்டிருந்தா கூட எல்லாமே சரியா இருக்கும் போல பாக்கியா. நீ எதாவது பண்ண போய் தான் வந்துட்டு இப்ப இன்னும் வந்து இவரு கோவப்பட்டு நிக்கிறாரு." உடனே இங்க ஈஸ்வரி பாக்கியாவ பார்த்து பேசிட்டு, கவுன்சிலர பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. "சார் எப்படியாவது என் பேரன மட்டும் வெளிய விட்டுருங்க சொல்லுங்க சார்" அப்படிங்கிற மாரி. திரும்ப ஈஸ்வரி வந்துட்டு எங்க கவுன்சிலர பார்த்து கேட்க, இங்க கவுன்சிலர் தான் வந்துட்டு, "சரிம்மா நான் விட்டுற சொல்றேன். நீங்க எல்லாருமே வந்துட்டு என்கிட்ட கேட்கறதுனால நான் விட சொல்றேன். ஆனா எனக்குன்னு வந்துட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க?" அப்படிங்கிற மாரி இங்க கவுன்சிலர் கேட்கும்போது, அப்பதான் அங்க வீட்ல இருக்க எல்லாரும் வந்துட்டு அமைதியா நிக்கிறாங்க. அந்த நேரத்துல தான் எங்க கவுன்சிலரே சொல்றாரு, "சரிம்மா நான் விட்டுர்றேன். ஆனா எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி அந்த பையன் என்ன அடிச்சானோ, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடியே வந்துட்டு இதோ நிக்கிறாங்கல்ல பாக்கியா மேடம், அவங்க பையன் அவரும் இவங்க 2 பேரும் வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடியே வந்துட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்படி கேட்டுட்டு என்ன அடிச்சதுக்கு 2 லட்சம் பணமும் வந்துட்டு குடுக்குறாங்கன்னு சொல்லுங்க. நான் வேணா வந்துட்டு இவர விட சொல்றேன்." அப்படிங்கிற மாரி இங்க கவுன்சிலர் சொல்லவும், உடனே இங்க கவுன்சிலர் சொன்ன உடனே இங்க பாக்கியாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. உடனே இங்க பாக்கியா ஒரு மாரி கோவமா பார்க்குறாங்க. அப்பதான் அங்க இருந்த ஈஸ்வரி வந்துட்டு, "நீங்க சொல்ற மாரி வந்துட்டு பாக்கியா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பா. கூடவே வந்துட்டு செடின்னு கேட்க வைக்கிறேன். என்ன பாக்கியா நீ மன்னிப்பு கேட்பல இவன்ட்ட. நீ மன்னிப்பு கேட்டா தான் வந்துட்டு செடின்னு வெளிய வருவான். அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. நீ ஏதாவது பண்றேன்ட்டு பண்ணாத. மன்னிப்பு மட்டும் தானே கேட்க போற. மன்னிப்பு மட்டும் கேட்டுட்டு செடிய வெளிய வர வைக்கிற வேலைய பாரு பாக்கியா" அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி சொல்லவும், உடனே இங்க பாக்கியா வந்துட்டு யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இங்க இனியா வந்துட்டு பாக்கியாட்ட பேசுறாங்க. "அம்மா என்னம்மா இதெல்லாம்? என்னத்துக்கும்மா நீ போய் மன்னிப்பு கேட்கணும்? அவரு தானம்மா பிரச்சனை பண்ணாரு. நீ எதுக்கும்மா நீ அண்ணனும் மன்னிப்பு கேட்கணுன்றாங்க" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு இனியா கிட்ட, "என்ன பண்றது இனியா? உங்க அண்ணன் வெளிய வரணும் அப்படின்னா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும்." அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இங்க பாக்கியா சொல்லிர்றாங்க, "சரிங்க நான் மன்னிப்பு கேட்கிறேன். ரெஸ்டாரண்ட் முன்னாடி நானும் செலினும் மன்னிப்பு கேட்கிறோம்" அப்படின்னு சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் இங்க கவுன்சிலரும் வந்துட்டு அங்க செலின இன்ஸ்பெக்டர் சொல்லி வெளிய விட சொல்லிர்றாரு. அதுக்கப்புறம் இங்க செலின் வந்துட்டு வெளிய வந்துர்றாரு. வெளிய வந்துட்ட பிறகு இங்க கோபியும் செலினும் வந்துட்டு கிளம்பி அங்க ரெஸ்டாரண்ட்க்கு போறாங்க. கூடவே அங்க இருந்து எல்லாரும் கிளம்பி ரெஸ்டாரண்ட் போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பின்னாடியே எங்க கவுன்சிலர் கிளம்பி ரெஸ்டாரண்ட் போயிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அங்க ரெஸ்டாரண்ட் போயிட்ட பிறகு இங்க பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்க்கு வெளிய நின்டு பாக்கியாவும் செலினும் வந்துட்டு இங்க கவுன்சிலர் கிட்ட மன்னிப்பு கேட்டுறாங்க. இங்க
கவுன்சிலர்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது, அங்க இருந்து எல்லாரும் பார்த்துருக்கும்போது, எங்க கவுன்சிலர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, "நீங்க எல்லாருமே வந்துட்டு என்கிட்ட இவ்ளோ கெஞ்சி கேட்டதால தான் வந்துட்டு, இவன நான் வெளிய விட சொல்லியிருக்கேன். இத வச்சு திரும்ப என்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணணும், என் கட்சி தலைவர்கிட்ட போணும்னு சொல்லிட்டு எங்கேயாவது போனீங்க அப்டின்னா, நான் திரும்ப சும்மா இருக்க மாட்டேன்" அப்டிங்கிற மாரி இங்க பாக்கியாவ பார்த்துட்டு அங்க கவுன்சிலர் சொல்லிறாரு. அதுக்கப்புறம் அங்க இருந்த கவுன்சிலர் வந்துட்டு, அங்க இருந்த கோபிகிட்ட 2,00,000 வாங்கிட்டு அங்கருந்து கிளம்பி போயிறாரு. அதுக்கப்புறம் அங்கருந்து எல்லாரும் கிளம்பி போயிறாங்க. அப்பதான் இங்க சுதாகர் வந்துட்டு மனசுல நெனைக்கிறாரு, "நான் நெனச்ச மாரியே வந்து நடந்துச்சு. இது உங்களுக்கு தேவ தான் சம்மந்தி" அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா பார்த்த மாரி இங்க சுதாகர் மனசுல நெனைக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்க ரெஸ்டாரண்ட்ல இருந்துட்டு அந்த கவுன்சிலர் போயிட்ட பிறகு பாக்கியா, செலின், ஈஸ்வரி எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போயிறாங்க.